நீங்க எல்லாம் அவ்வளவு தூரம் சொல்லியும் சொல் பேச்சு கேட்காம அந்த அர்ஜுனோட கோவிலுக்கு போயிருக்கானா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை எப்படி கடிவாளம் போட்டு கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல. இன்னைக்கு இருக்கிற பசங்க பெத்தவங்க சொல் பேச்சு கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு சுத்துறதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. படிக்கிற வயசுல படிப்பு மேல கவனத்தை செலுத்தாம மத்த எல்லா விஷயத்திலயும் சாகசம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல நம்ம மதுவும் ஒருத்தி ஆயிட்டாளேன்னு தான் மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பெத்தவங்க பேச்சு கேட்டு நல்ல முறையில படிக்கிற பசங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சிந்து. மது கூட அப்படி இருந்தவதான். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்துட்டு இருந்தா. ஆனா இவ்ளோ மோசமாவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல இருந்து எப்படி மீட்டு வர்றதுன்னு புரியவே இல்ல. சேர்க்க சரியில்லைன்னா குதிரைங்க கூட கழுதியா போகும்னு சொல்லுவாங்க. இப்ப அது மதுவுக்கு தான் பொருத்தமா இருக்கு. அந்த வித்யா அர்ஜுனோட அப்பா அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க மேல அக்கறையே இல்ல. பெத்தவங்க இருந்து அவங்க கட்டுப்பாட்டுல வளராத பிள்ளைங்க இப்படி தறிக்கிட்டு தானே போகும். அந்த தறிக்கட்டுதுங்களோட சேர்ந்து இதுவும் தறிக்கிட்டு தான் போவேன்னு சிநேகிதம் முடிச்சிட்டுல சுத்தரா. அதுங்களோட சிநேகிதம் வேண்டான்னு சொன்னா நம்ம கிட்ட தானே சண்டைக்கு வரா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஈஸ்வரி, எது சரியான ஃப்ரெண்ட்ஷிப்பு எது தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னு அந்த பொண்ணுக்கு புரியல. அதுக்குன்னு வயசும் பக்குவமும் வர்றப்பதான் எது சரி எது தப்புன்னு புரியும். நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. அதுக்குன்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் வயசும் பக்குவமும் வந்தா புரிஞ்சுப்பாங்கன்னா நம்ம இருக்க முடியும். வீட்டுல பெரியவங்களை எடுத்து சொல்றப்போ அதையும் கொஞ்சம் அவ யோசனை பண்ணி பாக்கணும்ல. அப்படி நம்ம சொல்றத மனசுல வாங்கி யோசிக்கிற திறன் நம்ம பிள்ளைக்கு இல்லையேங்கிறது தான் இப்ப குறை. அப்படி உள்வாங்கி யோசிக்கிற பிள்ளையா இருந்தா நம்ம வீட்டுல உள்ள தாத்தா பாட்டி அம்மா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சு திருந்தி படிப்புல கவனம் செலுத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்குமே. இப்ப மது இருக்கிற மனநிலையில எது தப்பு எது சரின்னு புரிய வச்சு நம்ம நினைச்ச மாதிரியெல்லாம் அவளை உடனே மாத்திர முடியாது செவந்தி. கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுதான் அவளை தெளிவுக்கு கொண்டு வர முடியும். அது எனக்கும் தெரியுது சிந்து. இருக்க இருக்க அவளுக்கு பிடிவாதம் கூடிக்கிட்டே போகுது. அதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதோ வரா பாருங்க. சித்தி, இப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள வந்ததும் அவளை கூப்பிடுற? இத கொடுக்கறதுக்கு தான். இது என்ன? ஐஸ்கிரீம். கோவிலுக்கு போனவ கோவில் பிரசாதம் தானே கொண்டு வரணும். இதென்ன ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்க? இந்தமா போன கோவில்ல ஐஸ்கிரீம் பிரசாதமா குடுக்கறாங்களா என்னமோ. அது எந்த கோயில்னு சொல்லுடி, நாங்களும் போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வரோம். பாட்டி, எந்த கோயிலையாவது இப்படி பிரசாதத்தை கொடுப்பாங்களா? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா நீ இவனோட சேர்ந்து ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு வந்திருக்க, அப்படிதானே? நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். ஏ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? செவந்தி அம்மாவுக்கு கோவம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொப்பளிக்கட்டும் கொப்பளிக்கட்டும். நேத்தெல்லாம் காய்ச்சல் வந்து எப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்த, இன்னமும் முழுசா உனக்கு குணமாகல. அதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்திருக்க. உனக்கு மண்டையில மூளை இருக்கா? கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா உனக்கு? இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா திரும்பவும் காய்ச்சல் அதிகமாகணும் உனக்கு அறிவே இல்லையா? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்ததால நான் மூளை இல்லாதவளா, சென்ஸ் இல்லாதவளா? இவ எப்பவுமே உன்னை ஒரு முட்டாள் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கா மது. ஏய், இந்த விஷயத்துல நீ ஏதாவது பேசினா அவ்வளவுதான் உனக்கு. ஏய் போ. ஏய், நீ எதுக்கு இவளை வெளியில கூட்டிட்டு போன? மேடம், நேத்துல இருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். ஒரு மாதிரி இருக்கு,
ரிலாக்ஸ்டா கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு என்கிட்ட கேட்டா அதான் கூட்டிட்டு போனேன். இவ கூட்டிட்டு போன்னு சொன்னா நீ கூட்டிட்டு போயிடுவியா? இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீ பார்க்க வந்த. இந்த நிலைமையில வெளியே போக கூடாது, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுந்தானே நீ சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீட்ல சொல்லிட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போயிருக்க. இதுவே உன் தங்கச்சிக்கு காய்ச்சல் வந்திருந்தா நீ இப்படிதான் பண்ணிருப்பியா? சொல்றா. அதுக்கு இல்ல மேடம். ஐஸ்கிரீம் பார்லருக்கு அர்ஜுன் ஒன்னும் கூட்டிட்டு போல. இவன் வேணாம் தான் சொன்னான். நான் தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஆசையா இருக்குன்னு இவனை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். நீங்க சும்மா தேவையில்லாம அர்ஜுனை பேசிட்டு இருக்காதீங்க. அர்ஜுன், இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்காத. உனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுதுல, நீ போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுது. ஓகே மது. வர மேடம். பாய் அர்ஜுன், ஆல் தி பெஸ்ட். பாய். ஓகே மது. மது, நாங்க எதையெல்லாம் தப்புன்னு சொல்றோமோ அது எல்லாமே நீ பிடிவாதமா பண்ணிக்கிட்டு இருக்க. இது சரியில்லை சொல்லிட்டேன்.